நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரிஸ்னாட் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் முக்கியமாக என்ன வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு என்னென்ன தப்புலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் இப்படிலாம் மிஸ்டேக் வரும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ஆன்சர் சொல்ல போகிறோம். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெசினாட்டில் வந்து கம்மியான திங்ஸ் தான், அதிகமாக எந்த செலவும் இல்லாமல் கம்மியான திங்ஸ் தான் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மி அமௌண்ட்டில் ஒரு 800,000 தான் வந்து அமௌண்ட் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பண்ணேன். அதில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கானது, மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். எல்லாம் நான் ஃபஸ்ட்டாக செஞ்ச 2 ஐட்டத்தை நீங்கள் பாருங்கள். இது வந்து என் பையனுக்காக வந்து நானே பண்ணது. நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து எனக்கு ரெசினை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாதப்போ நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானாக வந்து செஞ்சது. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. அப்போ தான் வந்து இந்த 2யுமே வந்து நான் வந்து பண்ணேன். ஒன்று செய்ய தான் அடுத்தடுத்து வந்து நம்ம இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தான் வந்து கற்றுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஹோல் பண்ணி அது மாதிரிலாம் போடுவோம்ல, எனக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த இது பார்க்கும்போது இது வந்து கண்ணாடி மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஹோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் லேயர் போடும்போதே இந்த கீ செயினோட இது இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு 20 ரூபாய் கீ செயின் வாங்கி, அந்த கீ செயின் பாருங்கள், இந்த இதில் வரும் பார்த்தீங்களா, இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இந்த டிசைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை, டிசைனிங் மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வந்து இதில் ஜிகினாவோடு இருக்கும் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் ஜிகினா, இதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் வந்து நான் இதை வாங்கினேன். இது இப்போ இதிலேருந்து கீ செயினை தான் வந்து நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன் இப்போது. அது வந்து எனக்கு அப்போது வந்து தெரியல, இது நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஜிகினா இதெல்லாம் வந்து போட்டிருப்பேன். இதில் நான் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. எனக்கு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இது எப்படின்னா, நமக்கு வந்து 3 லேயர்ஸ் போடுவோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பிக்மெண்ட்டோட லேயர் வந்து ஃபஸ்ட்டு, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது செகண்ட் லேயர் போடுவீங்க. ஃபோட்டோஸ் இந்த மற்ற டீட்டெயில்ஸு அதெல்லாம் பண்ணும்போது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் தான் வந்து மேல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக போடுறது, பியூராக கொடுப்போம் அது, ஓகேவா. இப்போ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் லேயர் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஃபோட்டோலாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோட்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப நம்ம இது மேலே வந்து லேயர்ஸ் ஆட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் யோசித்து, அந்த ஃபஸ்ட் லேயர் போட்டு செகண்ட் லேயருக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என் பையனோட காப்பு இருந்துச்சு, காப்புலாம் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக காப்பு எடுத்து ஃபோட்டோ மேலே வச்சோன்னே ஃபோட்டோ என்ன ஆகிடுச்சு, இந்த அடியில் வரைக்கும் போயிடுச்சு. இங்கே பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்டோம்ல, அதோட பேக் சைடு வரைக்கும் வந்துருச்சு ஃபோட்டோ. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எல்லோயிஷே இல்லாமல் ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக நம்ம மோல்டு மேலே போய் செட் ஆகிடுச்சு ஃபோட்டோ. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, நான் கொடுத்த எல்லோ கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா, ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து கலர், அதனால் வந்து எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது. இந்த ஃபோட்டோவுமே வந்து நான் எதுவுமே இது மேலே வந்து எந்த ஒரு திங்ஸும் வைக்கல, இருந்தாலும் இது வந்து உள்ளே போயிடுச்சு. அந்த வெயிட்டு, அந்த ஃபோட்டோவோட வெயிட்டில் அது வந்து உள்ளே போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாதி வந்து டிப்பாகி பாதி டிப்பாகாமல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாதி எல்லோயிஷ் ஆகி பாதி எல்லோயிஷ் ஆகாமல் இருந்துச்சு, ஓகேவா. இது தான் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நொடிக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக அப்படின்னா நீங்கள் தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ எதனால் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டார்டிங்கில் எனக்கு என்னாச்சு அப்படின்னா, இதில் வந்து இந்த
ஃப்ளாட்டாக இருக்கிறது இந்த ரசமட்டம் வச்சு பார்ப்பாங்களே அது மாதிரி வந்து பார்த்து அப்படி தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு எப்படின்னா நான் அதை செய்கிற வரைக்குமே வந்து எனக்கு தோணவே இல்லை. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யும்போது தான் என்னாச்சு அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லோவிஷாக இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா. என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட் லேயர் நான் ஊற்றினேன் பார்த்தீங்களா, ஊற்றுனேன் என்னாச்சு எல்லாம் ஒரு பக்கமாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஆஹா இது வந்து நம்ம வந்து பார்க்காம வச்சுட்டோம், இது வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து ஜிங்க் ஆனிச்சு. அப்புறம் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், இந்த கீழே வந்து பேப்பர் ஒரு மொத்தமான ஷீட் எடுத்து அந்த ஷீட்டை வந்து இதுக்கு அடியில் விட்டு இதை லைட்டாக வந்து தூக்கியிருக்க மாதிரி அப்படி தான் வந்து செஞ்சேன். ஸோ அதனால் அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். எனக்கு வந்து இது மாதிரி எப்படின்னா அந்த நொடிக்கிறதுக்கான காரணம் வந்து அதுவாக கூட இருக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து ஈவனாக இருக்காது, கொஞ்சம் வந்து பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரீசன் நான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தது தெரியல. ஸோ அது ஒரு ரீசன் இது வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் பிகினர்ஸ் இது மாதிரி வந்து பார்க்காம விட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட திக்னஸ். ஸோ இந்த திக்னஸ்னாலையுமே வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும் அப்படின்ற சான்சஸும் வந்து இருக்குது அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ ஃப்ளாட்டாக நான் செட் பண்ணாததும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து இவ்வளோ திக்னஸ் இல்லாமல் செஞ்சதும் அதுவும் ஒரு ரீசன். இது ரெண்டுமே வந்து இதில் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இதுவும் அதே போல் தான், இதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இங்கே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு மேடோட தான் இருக்கும் இது. ஸோ இதை நான் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாலும் இங்கே வந்து அமுங்கும் பாருங்கள். இங்கே நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஏன்னா வந்து சென்ட்ரு ஒன் வந்து இப்படி குழி மாதிரி இருக்குது, லைட்டாக வந்து குழி மாதிரி ஆனதுனால இது வந்து தூக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன் ஆகிடுச்சு. நான் இது என்னென்னா இது ரெண்டுக்குமே செய்கிறதுக்கு நான் எவ்வளோ வந்து ரெசின் யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 300 ml ரெசின் வந்து 300 ml அந்த பி கண்டெய்னர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 இந்த அளவு தான் வந்து நான் வந்து டோட்டலாக இதுக்கு யூஸ் பண்ணது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது 300, இது 150, 450 ml தான் வந்து டோட்டலாக ரெசின் பேக்குக்கே வந்து நான் இது ரெண்டு செய்கிறதுக்குமே வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 450 ml தான் வந்து நான் வந்து யூஸே பண்ணேன். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், 500 கொடுத்து வந்து அதை வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு ட்ரை இது ரெண்டு தான் வந்து செஞ்சேன். இதில் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க, இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்ற விஷயமும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என் பையனோட தொப்புள் கொடி, கை வளையல், அப்புறம் காலில் போட்டிருந்த செம்பு காப்பு அதெல்லாம் வச்சுருந்தேன். எனக்கு டெக்கரேஷனுக்கு எந்த ஒரு திங்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த நம்ம ஸ்டிக்கர்ஸ் விற்பாங்கள்ல கடையில் சின்னதாக, அந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டிக்கர் தான் வந்து வச்சு இது மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணேன். அப்புறம் இது மாதிரி எனக்கு நேமை எழுதுறதுல வந்து நான் நிறையா கடைங்க வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்காததுனால நான் என்ன பண்ணேன், நானே கையில் வந்து பேப்பரில் எழுதி இதில் வச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு வச்சோன்னா பேப்பர் வந்து ரொம்ப ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஊறினோன்னே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி திரும்ப எழுதிட்டு நான் என்ன பண்ணேன், டேப் போட்டேன். அந்த ஷீட் மேலே டேப் போட்டு ஃபுல்லாக வெளியே எதுவும் லீக் ஆகாத மாதிரி உள்ளே இந்த ஜெல் வந்து போகாத மாதிரி நான் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது எல்லாமே வந்து நான் கையில் எழுதுனது தான். உங்களுக்கே தெரியும் இந்த அன்ஈவன் ஷேப்பாக வந்து இருக்கும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நான் கையில் எழுதுனது தான். ஸோ எனக்கு அப்போ எங்கே கடைங்க அதெல்லாம் வந்து நான் சர்ச் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் ஸோ நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோடய பிக்மெண்ட் கலர் பற்றி நீங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை, தெரியாதப்போ எப்படி பிக்மெண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பிக்மெண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபெவிக்ரில் இருக்குல்ல, இதுதான் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் கலர் இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பிக்மெண்ட்டுக்காகவே வந்து நான் இந்த கலர்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இதே எல்லோ இது தான் வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் இதே தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தான் வந்து நான் பண்ணேன். அப்புறம் வந்து தம்பியோடதில் வந்து தொப்புள் கொடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த தொப்புள் கொடி எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க, தெரியல அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கம் அது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரையாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு ஃபங்கஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ ட்ரையாக இருந்ததுனால
எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த கம்மை வந்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை நான் அப்படி நமக்கு தேவையான ஈவன் ஷேப், நம்ம என்ன ஷேப் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அதை நான் வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறம் அது அப்படியே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்படி இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆனிச்சு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் போட்டு பண்ணுங்கள். இந்த ரெசின் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ரெசின் வந்து. ஸோ நிறைய வந்து ஃபேக் ரெசின்ஸும் வந்து இருக்குது. ஸோ வந்து மாற்றி வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஸோ நானே வந்து ஒன் டைம் வந்து மாற்றி தான் வாங்கிட்டேன். அது இன்னுமே வந்து எந்த யூஸும் பண்ண முடியாமல் அப்படியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கவனமாக பண்ணுங்கள். ரெசின் பண்ணும்போது பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் ஏரியாவில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயில் படுற மாதிரி வச்சு பண்ணிடாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செட்டே ஆகாது. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கையில் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்ட்டு அது மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்து இதை வந்து பார்ப்போம். இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் என்ன அப்படி சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான், இதே பிக்மெண்ட்காக வந்து இது தான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் போட்டு வந்து நான் அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருந்துருக்கும். கலர் வந்து எந்த ஒரு சதுரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 மினிட்ஸ் அது மாதிரி அதில் வெயிட் பண்ணோம். இதில் ஒரு 4 ஹார்ஸ் வெயிட் பண்ணுவோம், 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி இதை வந்து நான் பண்ணேன். அதுதான் வந்து லாஸ்ட்டில் மிஸ்டேக்காகவே ஆணுச்சு. இதை விட அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் தான் வந்து பெரிய மிஸ்டேக்காகவே ஆணுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன், இதில் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே செதிலாக இருக்க மாதிரி இருக்கா. அதிகமாக வந்து அதுனா நம்ம கோலமாவை வந்து தெளித்து விட்ட மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா செட்டாக போகிற டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோட்டோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதில் என்னோடய வளைகாப்பு வளையல் ஒன்று, மேரேஜ் வளையல் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அது செட் ஆகிற அந்த டைமிங்கில் நான் வந்து செகண்ட் லேயர் ஆட் பண்ணிட்டேன். சரி, நான் வந்து 3 லேயரெல்லாம் அப்போ போடல. எனக்கு அப்போவும் வந்து தெரியாது எனக்கு இது வந்து வெயிட் பண்ணி போடணும், 12 ஹார்ஸ் கழிச்சு தான் நெக்ஸ்ட் லேயர் போடணும் அப்படின்றது தெரியல எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 4 ஹார்ஸ் கழித்து ஆட் பண்ணேன் இந்த செகண்ட் லேயரை. ஆட் பண்ணோன்னே என்னாச்சு, அது செட்டில் ஆகிற டைமிங்கில் இருந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ப்ரெட் ஆனது என்னென்னா பார்த்திங்க அப்படின்னா கோலமாவை கலக்கி அதில் போட்டு விட்ட மாதிரி ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. தள்ளி ஒரு மாதிரி போன மாதிரி ஆகிடுச்சு. நான் இன்னும் டெக்கரேட் பண்ணணும், எனக்கு அது வந்து அப்போ வந்து தெரியல. ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுங்கிறதுக்காக நான் என்கிட்ட வச்சுருந்த நான் நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்போம்ல பாசி, அது மாதிரி பாசி தான் வந்து வச்சுருந்தேன். இந்த பாசியெல்லாம் என்ன பண்ணேன், ஒரு வீக் கீழே ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம், நிறையா டிசைன்ஸில் பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து போட்டு அதே மாதிரி நம்ம டிசைனுக்காக வாங்கி வச்சுருக்கோமே இந்த 2 கீ செயினோட இந்த ஸ்டார்ஸையும் கொஞ்சம் எடுத்து கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறையா வந்து போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த ஹார்டின், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஜிக்னா, இந்த ஜிக்னாவையும் கூட இதில் நான் வந்து அப்ளை பண்ணி விட்டேன். பட் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் லேயர் பிங்க் கலர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஜிக்னாலாம் போட்டு வச்சு இதுலேயே வந்து கோல்டன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கோல்டன் கலர்லாம் வச்சு நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். பட் பார்க்க ரொம்பவே சூப்பராக எப்படி எனக்கே வந்து வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் செகண்ட் லேயர் நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ இது மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக செகண்ட் லேயரை கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆகுது அல்லது இது வந்து பண்ணால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணிடாதீங்க. உங்களோட மொத்த ப்ராடக்ட்டும் நீங்கள் பண்ணுற ப்ராடக்டே வந்து கொஞ்சம் வேஸ்டான மாதிரி ஆகிடும். நமக்கு எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இந்த ஜிகினாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கவும் எதுவுமே வந்து சைடில் போய் நம்ம செட் பண்ண இடத்துல வந்து இல்லாமல் ஃபோட்டோஸ் மேலெலாம் போயிடுச்சு. பாருங்களேன், இது வந்து ஃபோட்டோஸ் மேலே இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ் மேலெலாம் வந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து ஃபோட்டோவோட மேல் பக்கம்லாம் இது பாருங்கள், இந்த கலர்ஸ், இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, இந்த பிங்க் கலரே வந்து மேலே ஏறிடுச்சு. பிங்க் கலரே வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து மேலே ஏறின மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரியான மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது சொன்னேன். இதில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹோல் போட முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஊசி வச்சு
ஊக்கு இருக்குல்ல, நம்ம பெரிய ஊக்கு, அந்த ஊக்கை வச்சு தான் நான் வந்து ஹோல் போட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கை வச்சு தான் வந்து நான் வந்து இதில் வந்து ஹோல் போட்டேன். ஊக்கை வந்து ஹீட் பண்ணி அந்த ஹீட் பண்ணதை வச்சு தான் வந்து நான் இதை வந்து ஹோல் போட்டேன். ஹோல் போட்டு தான் வந்து இந்த இதுவும் வந்து மாட்டி விட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லி இல்லை. இங்கே பாருங்கள், நான் நெயில் பாலிஷை கூட வாங்கி வச்சு இதுக்குள்ள வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை இதுதான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற எதுவுமே வந்து நல்லா இல்லாமல் வந்து போகாது. கண்டிப்பாக வந்து அதுவே ஒரு சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இல்லை ஜஸ்ட் நான் வீட்டில் செஞ்சு வைக்கணும் அப்படி சொல்லி நினச்சாலும் ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு பயத்தோடு தான் பண்ணுவீங்க. பட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு செம்ம ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இதில் இவ்வளோ வந்து இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொன்னாலுமே உங்களுக்கு இதை பார்க்கும்போது வந்து அழகாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் தான் வந்து வரும். ஸோ எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த திங்ஸ் செய்ய ஆரம்பித்தேன். இந்த 2 மட்டும்தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த எனக்கு அந்த ஸ்ட்ரகிளில் வந்து இது 2 தான் வந்து எடுத்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்தே வெளியே கொண்டு வந்துச்சு. நம்மளால் பண்ண முடியும், நம்ம பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து க்ரோத் ஆகி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே எனக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க, அல்லது மற்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன்.